வணக்கம் நண்பா. நம்ம ட்ரோன்ஸை அதிகமான உயரத்துலேருந்து வீடியோ எடுக்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ட்ரோனால் எப்படி ஒரு 4 பிளேடை வச்சு மேலே உயரமாக பறக்க முடியுதுங்கிறதையும், லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புதுங்கிற டீட்டெயில்ஸையும், ட்ரோனுங்கிறது எந்தெந்த ஃபீல்டெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணப்படுதுங்கிற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே ட்ரோனில் இருக்கிற முக்கியமான பார்ட்ஸு அதோட ரோட்டார்னு சொல்லப்படுற பிளேடும் மைக்ரோ கண்ட்ரோலரும் தான். இந்த ரெண்டு பார்ட்டும் தான் ட்ரோனு பறக்கிறதுக்கே உதவி செய்யுது. இந்த ரோட்டாருங்கிறது ஏர்ஃபாயில் ஷேப்பில் இருக்கும். நம்ம எப்படி லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஹெலிகாப்டர் பறக்கிறதுங்கிற பார்த்தோமோ அதே மாதிரியே தான் இந்த ட்ரோனும் பறக்குது. ஆனால் இந்த ட்ரோனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஏன்னா ட்ரோனில் இருக்கிறது 4 சைடு பிளேட்ஸ். இந்த 4 சைடு பிளேட்ஸை மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் இந்த ட்ரோனால் ஈஸியாக பறக்க முடியுது. இந்த ட்ரோனில் இருக்கிற ரோட்டாருங்கிற பிளேடு வேகமாக சுற்றும் போது இந்த ஏர்ஃபாயில் ஷேப்பில் இருக்கிற பிளேடு கீழே ஹை ப்ரெஷர் ஜெனரேட் ஆகுது. இந்த பிளேடுக்கு மேல லோ பிரஷர் ஜெனரேட் ஆகிறதுனால இந்த பிளேடுக்கு கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். இதற்கு ஆப்போசிட்டா நியூட்டனோட தேர்ட் லா படி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகிறதுனால அந்த ட்ரோனுங்கிறது மேல் எழும்புது. இதன் மூலியமா ட்ரோனால ஒரு ஸ்டெடியா பறக்க முடியுது. இந்த ட்ரோன்ல இருக்கிற 4 பிளேடுங்கிறதும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தினதுன்னா இந்த ட்ரோனுங்கிறது ட்விஸ்ட் ஆயிரும். அதற்காக இந்த ஃபிளைட் கண்ட்ரோலர்னு சொல்லப்படுற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா 4 ரோட்டார்ல இருக்கிற டயகனலான 2 ரோட்டார்ஸ் ஒரு டைரக்ஷன்லையும் இன்னொரு டயகனலா இருக்கிற 2 ரோட்டார்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் சுத்தும். இதனால அந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்ங்கிறது பேலன்ஸ் ஆகும். இப்போ மேல பறந்துகிட்டு இருக்க ட்ரோனுங்கிறது முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வந்தாகணும். இதற்காக இந்த மைக்ரோ கண்ட்ரோலுங்கிறது நம்ம ஜாய்ஸ்டிக்ல கண்ட்ரோல் பண்ணும்போது முதல் 2 ரோட்டார்ஸை ஸ்லோவா சுத்த வைக்கும். இதன் மூலியமா அந்த ரோட்டாருங்கிறது முன்பக்கம் சாயும். பின்பக்கமா இருக்கிற 2 ரோட்டாருங்கிறது வேகமா சுத்தும் போது இந்த ட்ரோனுங்கிறது முன்பக்கமா போகும். இதே மாதிரியே தான் பின்பக்கம் போறதுக்கு பின்பக்கம் இருக்கிற 2 ரோட்டார்ஸ் ஸ்லோவா சுத்த ஆரம்பிக்கும். இதனால ரோட்டார்ஸ் பின்பக்கம் சாயும். இப்போ முன்பக்கம் இருக்கிற ரோட்டார் பிளேடுங்கிறது வேகமா சுத்துறதுனால அந்த ட்ரோனுங்கிறது பின்பக்கமா வரும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புறதுக்கும் இதே மாதிரியான பிரின்சிபல் தான். இப்படிதான் இந்த ட்ரோனோட ஃபங்க்ஷன்ங்கிறது நடக்குது. முக்கியமா இந்த ட்ரோன் பறக்கிறதுக்கு பல்வேறு ஆல்கோரிதம்ஸ்ங்கிறத இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு ஜாய்ஸ்டிக்ங்கிறத ஒரு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம ட்ரோனுங்கிறத ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. ட்ரோன்ஸுங்கிறது எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணப்படுது. அதாவது ஒரு லேண்ட் சர்வே பண்றதுக்கு ட்ரோன்ஸை தான் யூஸ் பண்ணி லேண்ட் சர்வே பண்றாங்க. மேலும் போலீஸ்லாம் சர்வேலன்ஸ் பண்றதுக்கும் கூட்டமான இடத்துல எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரோன்ஸ் வச்சு கண்காணிக்கிறாங்க. மேலும் விவசாய துறையிலும் ட்ரோன்ஸுங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எப்படி ட்ரோன்ஸை யூஸ் பண்றாங்கன்னா மெடிசன்ஸையும் சில நேரத்தில் ஆர்கன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த ட்ரோன்ஸுங்கிறது உதவி செய்யுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரோன்ஸை பற்றின பேசிக்கான டீடைல்ஸ். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. அதையும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.